Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையின் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலைவேளையில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபையின் மூலமாக தான் தேவன் நம்மோடு வார்த்தையை அனுப்பி பேசி நம்மை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலைவேளையில் கூட உங்கள் வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் சோர்வுற்று பலவீனப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை விளைந்து போன ஒரு வேதனைப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். உங்களை பற்றியதான காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறாமல் உங்களுடைய காலகட்டங்கள் இன்றைக்கு தடைகளும் தாமதமாகவே காணப்பட்டிருக்கலாம். எந்த காரியத்தை எடுத்தால் ஒரு தடை, தாமதம், இன்னும் வந்து சேராத நிலைமை, இன்னும் பற்றாக்குறையான நிலைமை, இன்னும் விடுதலையற்ற நிலைமை. கவலைப்படாதிருங்கள். இந்த காலைவேளையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை திரும்ப நினைக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தேவன் திரும்ப நினைக்கிறார். நாம் ஒருவேளை கர்த்தரை நினைக்காமல் சூழ்நிலையினாலே அவரை விட்டு தூரமாக இருக்கலாம். இப்பொழுது நாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து கர்த்தர் பக்கமாய் திரும்ப வரும் பொழுது அவர் நம்மை திரும்ப ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்னாள் என்ற பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 10 வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த வாழ்க்கை, அவளுடைய முழு சந்ததிகள் ஆண்டவரை நோக்கி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அவளுக்கென்று ஒரு ஆண் குழந்தை கொடுத்து அந்த குழந்தை அவளுக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு மேன்மைக்குள்ளாக கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு சகலமும் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வாழ்க்கை கர்த்தர் நினைத்து உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் வெளிப்படுகிறார். நீங்கள் ஜெபிப்பதிலே அன்னாளை போல உறுதியாய் நில்லுங்கள். வெகுநேர விண்ணப்பத்தில் நில்லுங்கள். அதே போல பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கும் தமது ஜனத்தை விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆதி ஆகமத்திலே 37ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வைக்க பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்பை அவன் வீட்டாரிடத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு போகிறார். அவனுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்திலே அவன் அடிமைப்படுகிறான். அவன் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சால் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஆபிரகாமுக்கிட்ட அந்த வாக்குத்தத்த ஆணையை நினைத்து யோசேப்பை விடுவித்து பார்வோனுக்கு முன்பாக அதிபதியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். எத்தனை இன்னல்கள், எத்தனை இக்கட்டுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை பிரச்சனை போராட்டத்தில் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை நினைத்து உங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்தப் போகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுபடியும் சீசர்களை நினைத்தருளினார். அவர்களை பூட்டப்பட்டிருந்த அறையிலே போய் சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சீசர்கள் பயந்த சூழ்நிலையை மாற்றி அவர்களை பலப்படுத்தினார். உங்களையும் இன்றைக்கு பலப்படுத்தி சமாதானத்தை கொடுக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை திரும்ப நினைத்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கை தேவன் திரும்ப நினைக்கிறவராய் இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் காணப்பட்ட பொழுது அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு திரும்ப நினைத்து அவர்களை விடுவித்தவர். அந்நாளை திரும்ப நினைத்தவர். யோசேப்பை திரும்ப நினைத்தவர். உம்மை விட்டு தூரமாய் ஓடிப்போன ஆண்டவரே சீசர்கள் பயந்த நிலைமையில இருந்தவர்களை திரும்ப நினைத்து சந்தித்து அவர்களை வல்லமையான ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை
கருவிகளாய் பயன்படுத்தி நீர் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதி, படுக்கை, பலவீனம், போராட்டம், கடன் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனையிலிருந்து உடைந்து நொறுங்கி தாமதம் தடை என்று கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்ப நினைப்பீராக. யாருமே நினைக்காத நிலைமையில் இருக்கிறவர்கள், எல்லாரை விட்டு தூரமாக்கினவரின் சூழ்நிலையில் இருக்கிறவர்களை நினைத்தருளும், ஆசீர்வதியும், விடுவித்தருளும், சுகமாக்கும், அற்புதம் செய்யும். இந்த காலை வேளையில் தேவனை தேடுகிற பிள்ளைகள் திரும்ப உம்மிடத்தில் வரட்டும், திரும்ப பின்மாற்றத்திலிருந்து பக்கம் திரும்பட்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும். நீர் அவர்களை ஆசுவத்து பெருக பண்ணும், அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை திரும்ப கர்த்தர் நினைக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.